21 ஆண்டுகளை கடந்து 22வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த திருக்காட்சியை இங்கே உரையாற்றிய செல்வராஜ் முதல் வீர முழக்கமிட்ட மல்லை சத்யா வரையில் எடுத்து சொன்னார்கள். புகழ்மிக்க தலைவர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி மல்லை சத்யா அவர்கள் இவர்களெல்லாம் இயக்கங்களை தொடர்ந்து நடத்திட முடியவில்லை, ஆனால் எங்கள் வைகோ நடத்துகிறார் என்று பாராட்டினார். நான் அந்த தலைவர்களை எல்லாம் விட உயர்ந்த தகுதி வாய்ந்த தலைவன் அல்ல, அவர்களை விட ஆற்றலில் அறிவில் ஞானத்தில் சிறந்தவன் அல்ல. ஆனால் இந்த இயக்கம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சந்திக்காத சோதனைகளை சந்தித்த இயக்கம். அவர் பட்டியலிட்ட இயக்கங்களுக்கு வராத சோதனைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ராட்சச பலம் கொண்ட சக்திகளின் மூலமாக ஏவப்பட்ட தாக்குதல்கள், ஏளன ஏசை மொழிகள், இட்டுக்கட்டி சொல்லப்பட்டவை, தோல்விகள், துரோகங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு 21 ஆண்டுகளாக காசில்லை, நாடு அறியும் எங்கள் நிலைமையை, கையிலே பணமில்லை, மக்கள் நன்றாக அறிவார்கள். ஆனால் பண்பட்ட இதயங்களை கொண்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 21 ஆண்டுகளை எப்படி கடந்து 22வது ஆண்டிலும் கம்பீரமாக செம்மாந்து நிற்கிறது என்பதற்கு காரணம் அடியேன் அல்ல, ஏதோ எதிரிலே மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த தோழர்களை போன்ற லட்சோப லட்சம் தொண்டர்கள். அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம். இந்த இயக்கம் தலைவனால் உருவாக்கப்பட்டதல்ல, இது ஒரு வித்தியாசமான இயக்கம். 21 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏறத்தாழ 22 வருடங்களுக்கு முன்பு நெஞ்சில் இடி விழுந்ததை போன்ற துன்பத்துக்கு நான் ஆளாகிய போது திராவிட இயக்கத்தின் தோழர்கள், அண்ணாவின் தம்பிகள், அவர்கள் வார்ப்பித்த இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நொச்சிப்பட்டி தண்டபாணியும் இடிமலை உதயனும் மேலப்பாளையம் ஜகாங்கீரும் உப்பிலியாபுரம் வீரப்பனும் கோவை காமராஜபுரம் பாலனும் தங்கள் மேனியிலே படரவிட்ட நெருப்பின் நாக்குகளால் வரையப்பட்ட இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நினைத்து பார்க்கிற போது பிரமிப்பாக இருக்கிறது. 21 ஆண்டுகள், 22வது ஆண்டினுடைய தொடக்க நாளில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த நகரத்திற்கு எத்தனையோ முறை வந்திருக்கிறேன். இது ஒரு பரபரப்பான நேரம். இந்த 6ஆம் தேதி மே 6 இயக்கத்தை தொடங்கினோம். இன்று நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த இரவெல்லாம் தூங்க மாட்டார்கள். நாளைய தினம் அவர்களுக்கு இறுதி தேர்வு முடிவு வரப்போகிறது. பள்ளி இறுதி தேர்வு முடிவு, +2 முடிவுகள். அந்த பெற்றோர்களும் தூங்க மாட்டார்கள். அதிக மதிப்பெண் பெற வேண்டுமே, மருத்துவக் கல்லூரியில் இடம் வேண்டுமே, பொறியியல் கல்லூரியில் இடம் வேண்டுமே, மதிப்பெண் குறைந்து விட்டால் பிள்ளை மனமுடைந்து விடுவானோ, மதிப்பெண் குறைந்து விட்டால் மகள் கவலைப்பட்டு விடுவாளோ, விபரீதம் நேர்ந்து விடக்கூடாது என்ற பதட்டமும் பதைபதப்பும் நிறைந்திருக்கக்கூடிய நேரம். அதை போலத்தான் நாட்டிலே இன்னொரு பதவிதைப்பும் இருக்கிறது. இந்த தேர்வு முடிவை பற்றி எப்படி இந்த இரவெல்லாம் மாணவர்கள் தூங்காமல் இருக்கிறார்களோ, அதை போல இன்னொரு தேர்வு முடிவு, அது தீர்ப்பின் முடிவு. நான் தேர்தல் தீர்ப்பென்றும் நான் காலை வேளையிலே என்னுடைய கிராமத்து இளைஞர்களோடு கைப்பந்தாட்டம் விளையாட போய்விட்டேன். எண்ணிக்கை ஆரம்பமாகிவிட்டது. பொழுது புலர்ந்தவுடன் நான் களத்துக்கு சென்று மைதானத்திலே கைப்பந்தாடம் விளையாடிவிட்டு 9 மணிக்குத்தான் இல்லத்துக்கு திரும்பி வந்தேன். அப்பொழுதே ஏறத்தாழ சமிக்கை தொடங்கிவிட்டது. முதல் எடுத்த எடுப்பிலேயே அதிமுக முன்னிலை என்பதுதான் முதல் செய்தியாக இருந்தது. இனி அடுத்த செய்திகள் அனைத்தும் அப்படித்தான் அமைய போகிறது என்பது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக தெரிந்து விட்டது. அதை பற்றி நான் கவலைப்பட்டுக் கொள்ளவில்லை. மக்கள் எந்த தீர்ப்பை கொடுத்தாலும் ஏற்க வேண்டியதுதான் ஜனநாயகத்திலே நமக்கு இருக்கின்ற கடமை. மக்கள் நம்ம எந்த இடத்திலே வைத்தாலும் பாடுபடுவோம். என் அன்பு சகோதரர்களே, என் நேசத்துக்குரியவர்களே, நம்மிடம் பதவிகள் இல்லை,
சட்டமன்றத்தில் ஒரு இடமில்லை, நாடாளுமன்றத்தில் இடமில்லை, உள்ளாட்சிகளிலே குளித்தலையை தவிர வேறு எங்கும் நகரசபையில் வெற்றி பெறவில்லை. திருப்போரூர் உள்ளிட்ட பேரூராட்சிகளிலே சில இடங்களிலே நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் காசு கொடுத்து அழைக்காமல், ஆசை வார்த்தை காட்டாமல், வேறு இலவசங்களை வாரி வழங்காமல் இந்த நிகழ்ச்சிக்கு பல்லாயிரக்கணக்கிலே வந்து திரண்டிருக்கிறார்கள் என்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆகவே நம்முடைய கடமைகளை நாம் தொடர்ந்து செய்வோம். பள்ளிக்கூடத்து மாணவர்கள் எப்படி பரபரப்போடும் பதவியேற்போடும் இருக்கிறார்களோ அதை போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் ஒரு பரபரப்போடும் பதவியேற்போடும் இருக்கிறார்கள். இவர்கள் பள்ளி இறுதி தேர்வு முடிவை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே பெங்களூர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு மேல்முறையீட்டினுடைய விளைவு என்னவாக இருக்க போகிறது, அதற்கு விடை காண்பதற்காக அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே மேகங்கள் கவிய ஆரம்பித்து விட்டன. அரசியல் வானத்தில் தேர்தல் மேகங்கள் கவிந்து குவிய ஆரம்பித்திருக்கக்கூடிய நேரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கையோடு 21வது ஆண்டை முடித்து 22வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த இயக்கம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் கணக்கற்ற துயரங்களை தாங்கியவர்களாக வந்திருக்கின்றோம். 1993 வருடம் அக்டோபர் 18ஆம் தேதி நான் பொறுமையாற்றங்கரையில் பாளையங்கோட்டையிலே நடைபெற்ற நிகழ்விலே குறிப்பிட்டதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்திருப்பீர்கள். என் பின்னால் வந்தால் சட்டம் மன்ற உறுப்பினர்கள் ஆக முடியாது, பட்டம் பதவிகள் கிடைக்காது, நாடாளுமன்ற உறுப்பினராக முடியாது, அமைச்சர்களாக முடியாது. என் பின்னால் வந்தால் வியர்வை துளிகள், கண்ணீர் துளிகள், இரத்த துளிகள், களங்கள், போராட்டங்கள், தியாகம், இது மட்டுமே உங்களை வரவேற்க காத்திருக்கும். இதற்கு சித்தமானவர்கள் என்னோடு வாருங்கள், மற்றவர்கள் ஆங்காங்கு விலகி நில்லுங்கள் என்று நான் அறிவித்தது உங்களுக்கு நினைவிருக்கும். ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னோடு பணியாற்றக்கூடிய தோழர்கள் அவர்கள் நேர்மையானவர்கள். நான் பத்திரிகையாளர்களை முன்னிலையிலே குறிப்பிடுகிறேன். நான் நேர்மை நாணயத்துக்கு சொந்தக்காரர் என்றார்கள். நான் மட்டுமல்ல, எங்கள் இயக்கத்தின் கண்மணிகள் அனைவருமே நேர்மையானவர்கள், தன்னலம் கருதாதவர்கள், லட்சியத்துக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நாங்கள் இந்த 21 ஆண்டு காலத்திலே தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காக்க போராடி இருக்கிறோம். தமிழர்களின் உரிமைகளை காக்க போராடி இருக்கிறோம். எண்ணற்ற போராட்ட களங்கள், முக்கடர்கள் சந்திக்கின்ற இடத்திலே இருந்து 1600 கிலோமீட்டர் தொலைவு 52 நாட்களில் கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து ஒரு ஊழலற்ற அரசியல், நேர்மையான பொது வாழ்வை நிலைநாட்டுவதற்கு மக்களை போய் சந்தித்தோம். கொட்டுகிற மழையிலும் கொளுத்துகிற வெயிலிலும் நடந்தோம். உங்களுக்கு நினைவிருக்கும், தலைநகர் சென்னையிலே அரசியல் கட்சிகள், பலம் வாய்ந்த கட்சிகள், ஆட்சியில் இருந்த கட்சி, தற்போது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சி உள்ள தொண்டர் பலம், வாக்கு வங்கி பலம், விளம்பர பலம் அனைத்தும் கொண்ட கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றில், சென்னை மாநகர வரலாற்றில் 1994 வருடம் ஏப்ரல் 16ஆம் தேதி நாங்கள் நடத்திய எழுச்சி பேரணி போல இன்று வரை ஒரு நிகழ்ச்சி தலைநகர் சென்னை பட்டணத்திலே நடந்தது கிடையாது. பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய பேரணி மறுநாள் பொழுது புலர்ந்த போதுதான் நிறைவுற்றது. நான் உரையாற்றி முடிக்கிற பொழுது ஆதவன் தன் சம்பத் கிரணங்களை வாரி இறைத்தவாறு வானமண்டலத்திலே மேலே எழுந்து விட்டார். அதிலே எவ்வளவோ மகிழ்வோடு இருந்தோம். தமிழகத்தினுடைய நானா திசைகளிலே இருந்தும் லட்சக்கணக்கானவர்கள் வந்து குவித்தார்கள். எண்ணற்ற துயரங்களை தாங்கியவர்களாகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். 48வது மணி நேரம் எங்கள் தலையிலே இடி விழுந்தது. அந்த பேரணியை நடத்தி காட்டிய தளகர்த்தன், எங்கள் நெஞ்சை விட்டு அகலாத மாவீரன் ஏழுமலை கொடூரமாக கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்திலே கிடந்தார். அந்த துயரத்தை தாங்கியவர்களாக சென்றோம்.
எங்களுக்கு அரண் அமைத்து கொடுத்தாரே தினகரன் KPK, 8 கால செய்திகளை தந்து கொண்டிருந்தாரே, அண்ணாவின் இயக்கத்துக்கு தெற்கு சீமையிலே தூண்டா மணிவிளக்காக ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தாரே, அவர் மாமல்லபுரத்தில் இந்த காஞ்சி மாவட்டத்தினுடைய பல்லவ பேரரசர்களால் புகழ்பெற்ற அந்த மாமல்லபுரம் கடல் அலைகளிலே மாரடைப்பால் மறைந்த போது என் இதயம் சுக்கல் சுக்கலானது, என் உலகமே நொறுங்கி போய்விட்டது என்று சொல்லி, ஆக இந்த துயரங்களை தாங்கியவர்களாக தொடர்ந்து நாங்கள் நடத்திய நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்க போராடி வந்திருக்கின்றோம். எழுச்சி பேரணி நடந்த இடத்திலேயே மறுமலர்ச்சி பேரணியை அண்ணா பெரியார் பிறந்த நாள் விழாவுக்காக நடத்தி காட்டினோம். இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சரை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை, அன்றைய உள்துறை அமைச்சரை லால் கிஷன் அத்வானி அவர்களை, பஞ்சாப் மாநிலத்தினுடைய அகாலிதளத்தின் தலைவரை முதலமைச்சரை பிரகாஷ் சிங் பாதல் அவர்களை, தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவரை காஷ்மீரத்தினுடைய முதலமைச்சரை டாக்டர் ஃபரூக் அப்துல்லாவை, என் உயிர் நண்பர் ஈழத் தமிழர்களுக்காகவே தன் வாழ்நாளில் அனைத்து உதவிகளையும் செய்தாரே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட தலைவர்களை அழைத்துக் கொண்டு வந்து மறுமலர்ச்சி பேரணி நடத்தினோம். காஞ்சியிலே மாநாடு, ஈரோட்டிலே மாநாடு. நான் காஞ்சி மாவட்ட கழகத்துக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணாவை தந்த மாவட்டம் அல்லவா, பரஞ்சோதி மாமல்லரும் உலவிய மாவட்டம் அல்லவா, நாமாருக்கும் குடியல்லோம் நமனை என்றோம், நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம், ஏமாப்போம் பிடியறியோம் படிவோம் அல்லோம், இன்பமே அன்றி என்னாலும் துன்பமே இல்லை என்று முழக்கமிட்ட நாவுக்கரசர் அப்பரடிகள் பெறுவார் உலவிய பூமி அல்லவா. இந்த மாவட்டத்தில் 2 முறை மாநாடுகளை நடத்தி காட்டியிருக்கிறார். 22வது ஆண்டு எங்கே தொடங்குவது? வஞ்சினம் கூறுகிற காஞ்சி மாவட்டத்திலே தொடங்குவோம். நாங்கள் எண்ணியதை செய்து முடிக்கக்கூடிய செயல்மாமணிகள் உலவுகிற காஞ்சி திருத்தலத்திலே, இந்த மாவட்டத்திலே ஆரந்தூர் ஆரம்பாக்கத்திலே அம்பேத்கர் திடலிலே நடத்துவோம் என்று முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சி ஒரு மாநாட்டை போல நடத்தி காட்டி வருகிற வழியெல்லாம் பட்டொளி வீசி பறக்கின்ற எங்கள் கழகத்தினுடைய பதாகைகள். எனவே இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பாடுபட்ட தோழர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 21 ஆண்டுகளிலே தமிழகத்தின் உரிமைகளுக்காக நாங்கள் பாடுபட்டு போராடி இருப்பதை இங்கே எடுத்து காட்டினார்கள். 8 ஆண்டு காலம் முல்லை பெரியார் உரிமை காக்க போராடினோம். 13 சாலைகளை குறுக்கே நிறுத்தி மறித்தோம். அந்த போராட்ட களத்திலே ஊர் ஊராக சென்று மக்களை தயார்படுத்தினோம். உலக கோடீஸ்வரன் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை எதிர்த்து போராடினோம். எங்கள் கரங்கள் கரைபடியாதவை என்பதனாலே சொல்லுகிறேன். நான் மற்றவர்களை விமர்சிக்க விரும்பவில்லை. மக்கள் நலனை முன்னிறுத்தி, சுற்றுச்சூழல் மாசுபடுவதை முன்னிறுத்தி அதை தடுப்பதற்காக 18 ஆண்டுகள் இடைவிடாது போராடினோம். உயர் நீதிமன்றத்திலே ஜெயித்தோம். உச்ச நீதிமன்றத்தில் 35 முறை சென்று போராடினோம். இன்றைக்கு தமிழகத்திற்கு பல்வேறு முறைகளிலே இருந்து அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன. தமிழ் குலத்துக்கு ஏற்பட்ட துயரத்தை தணிப்பதற்காக நாங்கள் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஈழத்தின் மரண பூமியிலே துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈழ சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக சிறை சென்றோம். போராட்ட களங்களை வைத்தோம். எத்தனை போராட்டங்கள்! அந்த கொடுமைகளை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் செய்வது சொல்வதற்கு எத்தனை நிகழ்ச்சிகள்! முத்துக்குமார் உள்ளிட்ட 19 பேர் தங்கள் உயிர்களை தியாகம் செய்தார்களே, அந்த குடும்பங்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னால் இயன்றதை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் செய்தது. இயக்கத்தினுடைய ஒவ்வொரு ஆங்கில வளர்ச்சியிலும் நான் எண்ணி பார்க்கிறேன். சூழும் தென்கடல் ஆடும் குமரி தொடரும் வடவால் அடல் சேர் வங்கம் ஆடும் கடல்கள் கிழக்கு மேற்காம் அறிவும் திறனும் செறிந்த நாடு என்று பாவேந்தரால் பாராட்டப்பட்ட பைந்தமிழ் நாட்டுக்கு பல்வேறு முறைகளிலே இருந்து ஆபத்துக்கள் வந்திருக்கின்றன. நான் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களிலே இந்த தாய் தமிழகத்துக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளும் வஞ்சகங்களும் ஒன்றல்ல இரண்டல்ல. மத்திய அரசியல் கொண்டு இருக்கிறதா? நாங்கள் நடந்து முடிந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு தோழமை கொண்டோம், நல்ல நோக்கத்தோடு தோழமை கொண்டோம். ஆனால் அந்த தோழமை நாங்கள் தோற்றதற்கு பின்னரும் நான் நல்ல மனதோடு தான் அந்த கூட்டணியிலே நான் இருந்தேன்.
நாங்களாக வெளியேற வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்து ஈவிரக்கம் இல்லாமல் கொண்டு குவித்து பச்சிலம் குழந்தைகளை கொண்டு நம் சகோதரிகளை நாசப்படுத்திய கொடியவன் ராஜபக்சேயை அழைத்து வருகிறீர்களா? கூடாது என்று சொல்லி நாங்கள் சற்று சரிக்கட்டு போவதாக இருந்தால் ஒரு அறிக்கையோடு நின்றிருக்கலாமே. ஒரு அறிக்கை, இது சரியல்ல, நீங்கள் அழைத்து வருவது முறையல்ல என்று ஒரு அறிக்கையோடு நிறுத்திக் கொண்டிருக்கலாமே. அல்லது சென்னையிலே எங்காவது ஒரு மூலையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு நாங்களும் எதிர்ப்பை பதிவு செய்தோம் என்று நின்றிருக்கலாமே. நாங்கள் தலைநகர் டெல்லிக்கே சென்று மே 26ஆம் தேதி பதவி பிரமாணம் நடைபெறுகிற நேரத்தில் அன்று எந்த போராட்டமும் இந்தியாவிலே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை விஷம் போல் வெறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன, கடுமையாக எதிர்த்து களம் காணக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. யாரும் எதிர்ப்பு காட்டாத நேரத்தில் நாங்கள் மான உணர்ச்சி தமிழனுக்கு செத்து போய்விடவில்லை என்பதை காட்டுவதற்காக நாங்கள் தலைநகர் டெல்லியிலே விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். ஆகவே தமிழ் மக்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஜனநாயக சந்தையில் வாக்குச்சீட்டுகள் விலை பொருளாகிவிட்டது. இது வேதனைக்குரியது. நாங்கள் வெற்றி பெறவில்லை என்று நான் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அவர்களின் நலனில் அக்கறை இருப்பதனால், அவர்களுடைய பிள்ளைகளின் நலனில் அக்கறை இருப்பதனால், வருங்கால தலைமுறையை பற்றிய கவலை இருப்பதனால், மதுவின் கொடுமையிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என்று துடிப்பதனால் 59,000 மாணவர்கள் மாணவிகள் இங்கே மதுவிலக்கு மரத்தான் போட்டியிலே ஓடி வந்தார்களே. எங்காவது கட்சி கொடி உண்டா? நடுநிலையாளர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். நாங்கள் கட்சி கொடிகளை கடற்கரை சாலை நெடுகிலும் கட்டியிருந்தால் 59,000 மாணவர்கள் என்ன திரும்பி போக போகிறார்களா? இல்லையே. அந்த கொடிகளை, கழக கொடிகளை வரிசையாக கட்டி கழகத்துக்கு விளம்பரம் தேடிக்கொண்டு இது மறுமலர்ச்சி திமுக என்ற அமைப்பு தான் நடத்துகிறது என்ற எண்ணத்தை அந்த 59,000 பிள்ளைகள் மனதிலே நாங்கள் பதிய வைத்திருக்கலாம் அல்லவா? நான் எடுத்த முடிவில் பெருசல்ல, என் தோழர்களை ஏற்றுக்கொண்டார்களே, எங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஏற்றுக்கொண்டார்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நடுநிலையோடு யோசித்து பாருங்கள். வேறு எந்த கட்சியாவது செய்ய முன்வந்தது உண்டா? தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல், தங்கள் கட்சி அடையாளம் இல்லாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சி. நாங்கள் என்ன அரிமா சங்கமா? நாங்கள் என்ன செஞ்சிலுவை சங்கமா? நாங்கள் தேர்தல் களத்துக்கு போகிற ஒரு சராசரி அரசியல் கட்சி. ஆனால் நாங்கள் பொதுநல நோக்கத்தோடு இந்த சின்னஞ்சிறு பிஞ்சுகளின் உள்ளத்திலே அரசியலை கொண்டு போய் திணிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி நடத்துகிறோம் என்ற எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கோவையிலே, சென்னையிலே, திருச்சியிலே நாங்கள் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் மதுவின் கொடுமைக்கு இந்த பிள்ளைகள் ஆளாகிவிடக் கூடாது, விதை நெல்லே பாழாகிவிடக் கூடாது, வருங்கால தலைமுறை அழிந்துவிடக் கூடாது என்ற கவலையிலே அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். இன்னைக்கு தமிழகத்தில் உயிர்களுக்கு பாதுகாப்பில்லை, அரசு அதிகாரிகளின் உயிர்களுக்கும் பாதுகாப்பில்லை. இதுதான் இன்றைய பிரத்யட்ச நிலைமை. நிர்வாகம் ஸ்தம்பித்து கிடக்கிறது 6 மாத காலமாக. நான் முதலமைச்சர் அவர்களை மதிக்கிறேன், மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களை மதிக்கிறேன். ஆனால் நாட்டிலே என்ன நடைபெறுகிறது? ஊழல் நின்றபாடில்லை, எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்பதை சின்னவன் இங்கே பட்டியலிட்டு சொன்னார் ஒரு ஊரின் நிலவரத்தை. இதுதான் நாடுபுறாவில் இருக்கக்கூடிய நிலைமை. அதனால் தான் கேட்கிறோம், வேளாண் துறையினுடைய செயற்பொறியாளர் முத்துக்குமாரசாமியின் மரணத்துக்கு இந்த அரசுதானே காரணம், ஒரு அமைச்சர் காரணம் என்று அந்த அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு சிறை கொட்டடியில் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு பானை சோற்றுக்கும் ஒரு பருக்கை பதம் என்பதை போல இதுதானே அனைத்து துறையிலும் அனைத்து அமைச்சருடைய அலுவலகங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவர் சிக்கிவிட்டால் பலர் சிக்கவில்லை, அவ்வளவுதான். அந்த மரணத்துக்கு இந்த அரசுதானே பொறுப்பு. அரசாங்கம் கொடுத்த நிர்பந்தத்தினால், அதிகார வர்க்கம் கொடுத்த நிர்பந்தத்தினால் ஓடுகிற ரயிலுக்கு முன்னால் பாய்ந்து கொடூரமாக தன்னை தானே மாய்த்துக் கொண்டார் முத்துக்குமாரசாமி. திருவாரூருக்கு பக்கத்திலே அம்மையப்பன் என்கின்ற ஒரு ஊர், முத்துகிருஷ்ணன் என்கின்ற ஓவர்சியர்,
அவர் உள்ளாட்சித்துறையிலே பணியாற்றுகின்ற ஓவர்சியர். அவர் கொடுக்கப்பட்ட நெருக்கடி காரணமாக இன்னாருக்குத்தான் நீ சிமெண்ட் மூட்டைகளை அனுப்ப வேண்டும், கம்பிகளை அனுப்ப வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட நிர்பந்தத்தின் காரணமாக தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டார் செய்தி வருகிறதே. கோவையிலே சக்திவேல் தன்னை மாய்த்துக் கொள்ள முயன்ற அரிதோ மரணப்படுக்கையிலே கிடக்கிறார். திருச்சியிலே மருத்துவத்துறையிலே நேரு மாய்த்துக் கொள்ள முயன்றார், மரணப்படுக்கையிலே கிடக்கிறார். மன அழுத்தங்களுக்கு அதிகாரிகள் ஆளாவதற்கு என்ன காரணம்? தவறுகளுக்கு உடன்பட்டால் மன அழுத்தம் வராது. மனச்சாட்சி உள்ள அதிகாரிகள் மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்படுகிறார். இது ஒரு புறத்தில். இன்னொரு புறத்தில் எந்த இல்லத்திலாவது ரோட்டிலே நடமாட முடியவில்லை சகோதரிகள். இந்த மதுவின் கொடுமையினால் பஞ்சமா பாதகங்கள் நடைபெறுகின்றன. தெருக்களிலே செல்ல முடியவில்லை. இந்த கொடுமை வீட்டிலே பாதுகாப்பாக இருக்க முடிகிறதா? பத்திரிகை புரட்டினால் மனம் பதறுகிறதே. இன்று காலை புரட்டுகிறேன், நாளேட்டை பார்க்கிறேன். திருப்பூரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு வட்ட செயலாளர், அவரும் அவரது மனைவியும் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது மகன் படுகாயப்படுத்தப்பட்டு அடித்து தூக்கி பிரேதமாக அந்த வீட்டு கிணற்றிலே போட்டிருக்கிறார்கள். இன்னொரு மகள் ரத்த காயத்தோடு வெளியே ஓடி வருகிறாள். நாடெங்கும் நடைபெறுகிறது. இல்லத்திலே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த மூதாட்டிகள் கழுத்தறுக்கப்படுகிறார். கொலை, கொள்ளை, கொடுமை, பாலியல் வன்முறை இத்தனை நடப்பதற்கு இந்த மதுவே காரணமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட அவலங்கள் ஒரு பக்கத்திலே சூழ்ந்து கொண்டிருக்கின்ற போது தமிழகத்தை சுற்றி வளைத்து தாக்குவதற்கு ஒரு புறத்திலே மேகதாதுவிலே அணை கட்டுகிறோம் என்கிறார், ராசிமணலிலே அணை கட்டுவோம் என்கிறார். இந்த அணைகளை கட்டுவதை தடுக்க வேண்டிய கடமையை மத்திய அரசு செய்கிறதா? நான் மாட்சிமை இறங்கிய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களை கேட்கிறேன். உங்கள் மந்திரி பிரதானிகள் 29 பேரையும் 3 முதலமைச்சர்களையும் தமிழகத்துக்கு விஜயம் செய்ய அனுப்ப போகிறீர்களாமே? சபாஸ், வரட்டும். எங்கள் தாயகத்துக்கு யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். வரட்டும். அவர்கள் எதற்காக வருகிறார்கள்? இந்த தமிழகத்தை உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கா? ஆனால் எங்கள் தமிழகத்தினுடைய ஜீவ நதியாகிய காவிரிக்கே ஆபத்து வந்து விட்டதே. 18 மாவட்டங்களிலே குடிக்க தண்ணீர் இருக்காது. தலைநகர் சென்னைக்கு குடி தண்ணீர் இருக்காது. 5 கோடி மக்களுக்கு பருக நீர் இருக்காது. 3 கோடி மக்கள் விவசாயம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட கொடுமைக்கு காரணமான காவிரிக்கு குறுக்கே 2 அணை கட்டுகின்ற முயற்சியை சட்டத்துக்கு விரோதமாக, நீதிக்கு விரோதமாக, நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு விரோதமாக அணை கட்ட முயற்சிக்கிறார்களே. அணை கட்டி தீர்வோம், யார் தடுப்பது என்று முண்டா தட்டுகின்றார் முதலமைச்சர் சித்தராமையா. அமைச்சர்கள் மட்டும் அப்படி சொல்லவில்லை. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். கடந்த டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் ஒருவரான அனந்தகுமார் இல்லத்தில் 2 நாட்கள் சதி ஆலோசனை நடந்தது. கர்நாடக மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், சட்ட அமைச்சர் சதானந்த கவுடா கலந்து கொண்டார். சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கலந்து கொண்டார். 2 நாள் ஆலோசனை, சதி ஆலோசனை. மேகதாதுவிலும் ராசிமணலிலும் அணை கட்டிய தீர்வது முடிவெடுத்து விட்டார்கள். இதை நான் அறிக்கையாக கொடுத்தேன். ஊர் ஊராக சென்று பேசினேன். காவிரி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தஞ்சையிலே, நாகை மாவட்டத்திலே, திருவாரூர் மாவட்டத்திலே, காவிரி தீரத்திலே ஊர் ஊராக சென்று நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்தேன். எனது அன்பிற்குரியவர்களே, ஒரு இடத்திலும் கூட கட்சி கொடி கிடையாது. வேறு எந்த இயக்கப்படி செய்ய முன்வரும் நான் கேட்கிறேன். ஒரு ஊரில் கூட எங்கள் தோழர்களை ஏற்றுக்கொண்டார்களே, அத்தனை ஏற்பாடுகள் செலவுகளும் செய்துவிட்டு ஒரு இடத்திலே கூட ஒரு கட்சி கொடி கட்டாமல் அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அதிமுக தோழரை, திராவிட முன்னேற்ற கழக தோழரை, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி உள்ளிட்ட தோழரை, அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களை
அனைவரையும் அழைத்ததனால் ஆயிரக்கணக்கிலே திரண்டார்கள் எல்லா ஊர்களிலும். என் வாழ்நாளில் அப்படிப்பட்ட கூட்டங்களை பார்த்ததில்லை. நான் அங்கே சொன்னேன், நீங்கள் யாருக்கு வேண்டுமானால் ஓட்டு போட்டுக் கொள்ளுங்கள், உங்கள் விருப்பமான கட்சிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, ஏறி முன்னர் வைத்தூறு போல கெடும் என்று வரப்போகிற ஆபத்தை நாம் தடுக்காவிட்டால் இது எத்தியோப்பியாவாக மாறும். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடிய தஞ்சை பஞ்ச பிரதேசமாகும், பட்டினி பிரதேசமாகும். மண்டினி ஞானத்து வாழுவோருக்கெல்லாம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று மணிமேகலை உலவிய பூமி பஞ்ச பிரதேசமாக பட்டினி சாவுகளை சந்திக்க நேரிடும். ஆகவே திரண்டு எழுங்கள், தமிழகம் ஆர்த்து இழக்கும். அனைத்து ஊர்களிலும் 3 மாவட்டத்தில் ஊராக இரவு பகலாக சென்று ஒரு மாத காலம் நான் சுற்றுப்பயணம் நடத்தினேனே, ஒரு இடத்திலாவது கட்சி கொடி உண்டா? என் வாகனத்திலே கட்சி கொடி கிடையாது. தாய் தமிழகத்து மக்களை கேட்கிறேன், 1000 ஆண்டு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மணிமாறன். 100 ஆண்டு வாழ்வதே உலகத்திலே நடக்காத காரியம். ஆனால் என் பொது வாழ்வில் அறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் கோகலே மண்டபத்திலே உரையாற்றிய நாளிலிருந்து 50 ஆண்டுகள் கடந்த 51வது ஆண்டிலே நான் பிரவேசித்து விட்டேன். இந்த மண்ணுக்காக உழைத்திருக்கிறேன், தாயகத்துக்காக பாடுபட்டிருக்கிறேன், தமிழக மக்களினுடைய உரிமைக்காக, தரணிவாழ் தமிழர்களுக்காக பாடுபட்டிருக்கிறேன், நேர்மையாக இருந்து போராடி இருக்கிறேன், மிகப்பெரிய சக்திகளை எதிர்த்து போராடி இருக்கிறேன். மக்கள் நலனுக்காக மீத்தேன் திட்டமா எதிர்ப்பதற்கு மக்களை திரட்டினேன். மேற்கு தொடர்ச்சி மலையிலே அம்பரப்புறம் மலையிலே நீட் திட்டத்தை கொண்டு வருகிறாயா? யாரும் எதிர்க்க முன்வரவில்லை. எனக்கு இருக்கிற அச்சம், மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருக்கக்கூடிய அம்பரப்புறம் மலையிலே, தேனி மாவட்டத்திலே, தேவாரத்திலே, பொட்டிப்புறத்திலே உலகத்தில் இதுவரை அமைக்காத ஒரு ஆராய்ச்சி கூடத்தை அமைப்பதன் விளைவாக நம்முடைய வெண்ணிக்கு கட்டிய முல்லை பெரியார் அணை இடிந்து போகலாம், தெற்கு சீமைக்கு அழிவு வரலாம் என்று மக்களை திரட்டினேன். மேதாப்பட்கர் அம்மையாரை அழைத்துக் கொண்டு வந்தேன். நீதிமன்றத்துக்கு சென்று எங்கள் சட்டத்துறை செயலாளர் அஜ்மல் கான் உதவினார்கள். அங்கே மணிக்கணக்கில் என்று வாதாடினேன். ஒரு தடையாணியை இடைக்கால ஆணையாக பெற்றிருக்கிறேன். ஊராக சென்ற போது கொடிகளை கட்டவில்லை. இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்து வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக பாடுபடுகிற இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எங்கே கடல், எங்கே தீங்கு நேர்ந்தாலும் அதை தடுப்பதற்கு போராட வேண்டும் என்ற உணர்வோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் களங்களிலே தோற்றிருக்கிறோம். ஆனால் இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் 21 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை கட்டி காக்கின்ற என் கண்மணிகள், தங்கள் சுகதுக்கங்களை மறந்துவிட்டு கட்சிக்காக பாடுபடுகின்ற தோழர்கள், நான் வேறு கட்சிகளை குறை சொல்லவில்லை, வேறு எந்த இயக்கத்திலும் இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு மத்தியிலே, தோல்விகளுக்கு மத்தியிலே தொடர்ந்து 21 ஆண்டுகளாக பாடுபடுகிற மாணிக்க கட்சிகளை எந்த கட்சியிலும் பார்க்க முடியாது. அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இந்த இயக்கத்தின் தொண்டர்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். தமிழர்களுக்கு எல்லா துறையிலும் ஆபத்து வந்துவிட்டது. மீண்டும் முல்லை பெரியாறிலே புதிய அணை கட்டப்போவதாக கருவுகிறதே கேரளம். அதை தடுக்க வேண்டாமா? காவிரி பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக மக்களை திரட்டினோம். அதற்குள்ளாக பட்டகாலிலே படும் என்பதை போல தமிழனின் தலையிலே மென்மேலும் இடிகளா 20 ஏழை கூலி தொழிலாளர்கள், அப்பாவி தொழிலாளர்கள், பெயிண்டர் வேலைக்கு போகிறேன் என்று வீட்டை விட்டு புறப்பட்டவர், தையல் கடை நடத்தி கொண்டிருக்கிறவன், பொருள் வாங்க சென்றவன், இப்படிப்பட்ட 20க்கு மேற்பட்டவர்களை காவல்துறையினர் அவர்கள் செல்லுகிற பேருந்திலே வழிமறித்து அவர்களை ஏற்றிக்கொண்டு சென்று சித்திரவதை செய்து கொடூரமான முறையிலே அங்கங்களை சிதைத்து அதற்கு பிறகு சுட்டு பொசுக்கி விட்டு பிரேதங்களை கொண்டு போய் காட்டுக்குள்ளே போய் விலங்குகளை கூட போய் போட முடியாது, போட்டு வைத்தார்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மறையும் எங்கள் கூட்டம் என்றார். காக்கை குருவியை கூட சுட முடியாது, காட்டிலே துள்ளி திரிகின்ற மான்களை கூட சுட முடியாது, சிறைக்கு செல்ல வேண்டியது. ஆனால் தமிழனின் உயிர் அதைவிட இழிவானதாகிவிட்டதா? 20 பேர் கொல்லப்பட்டார்களே, இது அப்பட்டமான படுகொலை, சித்திரவதை செய்து படுகொலை.
அந்த காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும். நீதிமன்றத்திலே நீதி எதிர்பார்க்கிறோம், நீதி கிடைக்கவில்லை. பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. நான் பாராட்டுகிறேன் வழக்கறிஞர் பாலுவை, அந்த சகோதரனை பாராட்டுகிறேன், முழு முயற்சி எடுத்ததற்கு பாராட்டுகிறேன். அதை போல சகோதரர் வேல்முருகன் அவர்கள் அழைப்பு கொடுத்த போது தமிழக வாழ்வருமை கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு சென்றோம். அந்த இயக்கத்தின் தொண்டன் வினோத் கொடி தாங்கி வந்தவன் மின் கம்பியிலே மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்து கருகி மடிந்து போனான். ஆளுநரை சந்தித்தோம், நடந்தது படுகொலை. இதற்கு காரணமானவர்கள் கூண்டில் ஏற்றப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். மனிதாபிமானத்தை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டாரே ஆந்திரத்தின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. 20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு ஒரு அனுதாபம் தெரிவித்ததுண்டா? வனத்துறை அமைச்சர் இன்னும் திமிரோடு பேசுகிறார், அதான் தொடக்கம் என்கிறார். மத்திய அரசு இருக்கிறதா? நேபாளத்திலே நிலநடுக்கம், பதறுகிறோம். மண்ணுக்குள்ளே புதைந்து போற உயிர்களுக்காக கலங்குகிறோம். மனித இருதயமே நடுங்குகிறது. மனிதாபிமானத்தோடு அறிக்கை தருகிறார் மதிப்புக்குரிய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் பிரதமர் அவர்களே, 20 ஏழை தமிழர்கள் அக்கிரமமாக கொல்லப்பட்டார்களே, அவர்களுக்கு ஒரு வார்த்தை அனுதாப வார்த்தை சொல்லுவதற்கு உங்களால் முடிந்ததா? நான் நல்ல நடவடிக்கைகள் யார் எடுத்தாலும் பாராட்டுகின்றேன். நடைபெறுகிற அரசு அதானிகளுக்கு நடைபெறுகிற அரசு, தொழிலதிபர்களுக்காக நடைபெறுகிற அரசு, மத்தியிலே நடக்கிற அரசு. அவர்களுடைய கடந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பார்த்தால் அவர்கள் விவசாயத்துறையில் 35% கடந்த பட்ஜெட்டை விட 35% அவர்கள் குறைத்து விட்டார்கள் ஒதுக்கீட்டிலே. கல்வித்துறையிலே 20% குறைத்து விட்டார்கள். 10,000 கோடி ஒவ்வொரு துறையிலும். சத்துணவு, சமூக நல திட்டங்கள் 10,000 கோடி குறைக்கப்பட்டு விட்டது. வறியவர்களுக்கான திட்டங்களுக்கெல்லாம் மதிப்பீடு குறைக்கப்பட்டு விட்டது. பயிர்க்கடன் மானியம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஆனால் பணக்காரர்களுக்கு சொத்து, அவர்களுக்கு வருமான வரி அடியோடு கிடையாது. இப்படி பணக்காரர்களுக்காக, மகாசுர கம்பெனிகளுக்காக, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக அரசாங்கத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இதுதானே மத்திய சர்க்கார். ஆனால் காவிரி பிரச்சனையில் நான் மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறேன். காவிரி மேலாண்மை வாரியத்தை 1 வருடம் ஆகிவிட்டதே, ஏன் இன்னும் நீங்கள் அமைக்கவில்லை? இந்த அரசு தவறு செய்கிற போது கண்டிக்கின்றேன். ஆனால் இந்த பிரச்சனையில், காவிரி பிரச்சனையில் அவர்கள் முறையாக உச்சநீதிமன்றத்திலே அணுகுமுறையை கையாண்டிருக்கிறது இந்த அரசு. அந்த அடிப்படையில் மக்களவையினுடைய துணை சபாநாயகர் மாண்புமிகு தம்பித்துரை அவர்கள் அனைத்து கட்சி எம்பிக்களோடு பிரதமரை சந்தித்தார். நான் அதை வரவேற்கிறேன். அதே போல நீங்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி அந்த கட்சிகளின் பிரதிநிதிகளோடு சென்று இதுதான் 7.5 கோடி தமிழ் மக்களினுடைய இதய தாகம் என்று பிரதமரிடத்திலே சொல்ல வேண்டாமா? உங்களிடம்தானே நாட்டின் அரசு பொறுப்பு இருக்கின்றது. என்ன தயக்கம்? அதில் என்ன குறை வந்து விட போகிறது? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் எல்லோரையும் சந்தித்தார். எங்கள் தாயகத்துக்கும் வந்தார். நாங்கள் வரவேற்றோம். காவிரிக்கு குறுக்கே அணை கட்டுவதை தடுப்பதற்கு, குரல் கொடுப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் அனைவரையும் அழைக்கிறேன், டெல்லிக்கு செல்கிறேன், உங்கள் கட்சியின் பிரதிநிதியும் அனுப்புங்கள் என்றார். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எங்களின் ஆட்சி மன்ற குழுவினுடைய செயலாளர், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கணேசமூர்த்தி அதிலே பங்கேற்றார். ஆனால் சகோதரர் விஜயகாந்த் அவர்களிடம் சொன்னேன், 20 ஏழை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு நீதி விசாரணை வேண்டும், நீதி விசாரணை கமிஷன் வேண்டும், உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய நீதி விசாரணை கமிஷன் வேண்டும், மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரணை வேண்டும், உண்மை குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னபோது ஏற்றுக்கொண்டார். மறுநாள் காலையில் அவர்களுக்கு 12 மணிக்கு பிரதமரை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. 11:15 மணிக்கு நான் கேட்கிறேன் கணேசமூர்த்தி அவர்களிடம்,
20 ஏழை தமிழர்கள் அக்கிரமமாக படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு சிபிஐ விசாரணை கேட்டு நீங்கள் கொடுக்க போகின்ற அந்த கோரிக்கை மனுவிலே இது இடம்பெற்றிருக்கிறதா என்றார். அவருடனே விஜயகாந்த் அவர்களிடத்திலே தொலைபேசியை கொடுத்தார். நாங்கள் சேர்த்து விடுகிறோம் என்றார். நான் கணேசமூர்த்தியிடம் சொன்னேன், இந்த கோரிக்கை சேர்க்கப்பட்டால் நீங்கள் பிரதமரை சந்திக்க போகலாம் என்று சொன்னேன். அதன் பிறகு அந்த கோரிக்கை சேர்க்கப்பட்டது. எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் வேறு கூட்டணி கணக்குகள் போடவில்லை. தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வருகிறதா தடுப்பதற்கு யார் வந்தாலும் அவர்களோடு நாங்கள் இணைந்து போராடுவோம். அநீதியை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு தோல் கொடுப்போம். அக்கிரமத்தை சாய்ப்பதற்கு யார் போராடுகிறார்களோ அவர்களுக்கு துணை நிற்போம். கண்ணுக்கு முன்னாலே தெரிகிற அக்கிரமம் எது, அநீதி எது, அதை சாய்ப்பதற்கு யார் முன் வருகிறார்களோ அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தோல் கொடுக்கும். பிரதம அமைச்சரை சந்திக்க சென்றார்கள். சந்தித்த போது நரேந்திர மோடி அவர்கள் மிக நல்ல மனிதர். அவர் நட்பை மிக உயர்வாக மதிப்பவர். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, அந்த குழுவிலும் நான் இடம்பெறவில்லை. நினைவு வைத்து சொல்லுகிற அளவுக்கு நான் பெரிய அதிகார பதவியிலோ செல்வாக்கிலோ நான் இல்லை. ஆனால் உலகத்திலே எந்த மூலையில் இருந்தார் என்ன, இதோ நம்முடைய தம்பி பாரி செந்தில் ஓடி வந்திருக்கின்றானே சவுதி அரேபியாவிலே இருந்து. இந்த நிகழ்ச்சிக்கு நடைபெறுகிறது என்பதனாலே பாரி செந்தில் சவுதி அரேபியாவில் இருந்து இந்த காலை விமானத்திலே வந்து இறங்கி இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிறான் என்றால் இந்த உலகத்தின் எந்த கடைகோடியிலே இருந்தாலும் தமிழனுடைய உள்ளத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். ஆகவேதான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீனவர்கள் பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்ல ஆரம்பித்தவுடன் இடைமறித்து இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் அவர் சொன்னார் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை. வைகோ மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறார். வைகோ எனக்கு நல்ல நண்பர். வைகோ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், பட் he is too emotional. இந்து பத்திரிகை நேற்று முன்தினம் அதை எடுத்து பெட்டி செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். ரொம்ப நன்றி இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்ததற்கு. He is too emotional on Sri Lankan Tamil issue, and he is emotional, he moves to tears. That is not a perspective approach. இது அவருடைய கருத்து, நான் அவரை மதிக்கிறேன். வைகோ எனது நல்ல நண்பர். இது பிரதமர் குழுவினரிடம், விஜயகாந்த் தலைமையில் சென்ற குழுவினரிடம் பேசுகிற போது குறிப்பிட்டது. வைகோ எனக்கு நல்ல நண்பர், ஆனால் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலே உணர்ச்சி வசப்படுகிறார். அது உணர்ச்சி வசப்படுவதன் விளைவாக அவர் கண்களிலே இருந்து கண்ணீர் பொங்குகிறது. பிரச்சனையை இப்படி அணுகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். பிரதமர் அவர்களே, நான் கோழை அல்ல. மரணம் வந்துவிடும் என்று பயந்து நான் கண்ணீர் விட்டதில்லை. உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று நான் பயந்ததில்லை. நாலாபுரத்திலும் ராணுவம் சூழ்ந்து கொண்டு அந்த சாலை தொழுவாய் கடற்கரை வெளியிலே எங்களை தாக்கிய போது 1989 வருடம் பிப்ரவரி 26 உலகம் இதுவரை கண்டும் கேட்டுமிராத வீர சாகசத்தை நடத்தி 7 நாட்டு ராணுவத்தை எதிர்த்து அரண்யத்துக்குள்ளே இருந்து விமானப்படையும் உருவாக்கினாரே நான் நெஞ்சிலே போற்றுகின்ற பிரபாகரன், அவரை நான் சந்தித்து விட்டு திரும்புகின்ற போது அங்கே சூழ்ந்து வந்த ராணுவத்தினர் தாக்க, அந்த தாக்குதலில் நான் தப்பி பிழைத்ததை ஈழமுரசு விரிவாக கட்டுரையாக வெளியிட்டது. ஆகவே நான் எதிரிகளை கண்டு நான் பயந்ததில்லை, ஆபத்துக்களை கண்டு நான் அஞ்சியதில்லை, தோல்விகளை பற்றி நான் எண்ணி கவலைப்பட்டதில்லை, கண்ணீர் விட்டதில்லை. ஆனால் சக மனிதர்கள் துன்பப்படுகிற பொழுது என் கண்களிலே கண்ணீர் விழுவது என்பது மனிதநேயம்.
இசைப்பிரியா நாசமாக்கப்பட்டாலே அதை நினைக்கிற போது நெஞ்சம் குமுறாதா? 8 தமிழர்கள் அம்மனமாக இழுத்துச் செல்லப்பட்டு அவர்கள் பிடரியிலே சுட்டு பொடுசுக்கப்பட்டார்களே, துடிதுடித்து மாண்டார்களே. உலகத்துக்கு ஆடை அணிகின்ற கலையை கற்றுக் கொடுத்த என் தமிழினத்து வீர வாலிபன் இப்படி கொல்லப்பட்டானே, அதை காண்கிற போது கண்கள் துடிக்காதா? கண்கள் கண்ணீர் மழையை பொழியாதா? 20 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி நெஞ்சை தாக்குகிற போது கண்கள் பணிக்காதா? செய்தித்தாளிலே பார்க்கிறோம், கோரமான விபத்து, குடும்பமே அழிந்து விட்டது. அந்த குடும்பம் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தின் நிலையை எண்ணுகிற போது, அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி எண்ணுகிற போது, அவர்களின் எதிர்காலத்தை எண்ணுகிற போது, பதறி துடிக்கு தாயை தகப்பனை இழந்து விட்ட பிள்ளைகள் எப்படி துடிக்குமே என்று எண்ணுகிற போது, இருதயத்திலே இருந்து கொப்பளித்து வருகிற வேதனை கண்கள் வழியாக கண்ணீராக பொழிகிறது. நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் நிரம்ப படித்தவர்கள். பல்வேறு வியாக்கியானங்களை பல இடங்களிலே நீங்கள் சொல்லுகிறீர்கள். கல்கத்தாவுக்கு கூட விரைவிலே செல்ல இருக்கிறீர்கள். அழகான தாஜ்மஹால் இருக்கிறது. யமுனா நதி தீரத்தில் கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார். அதை பற்றி சொல்லுகிற போது, இது காலத்தின் கன்னத்திலே விழுந்த ஒரு கண்ணீர் துளி என்று சொன்னார். இந்த இயக்கமே கண்ணீர் துளிகளின் இயக்கம். திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தொலைவிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். 1949 ஜூன் மாதத்துக்கு பின்னர், ஏறத்தாழ ஆகஸ்ட் மாதத்தில் திராவிட நாட்டில் 14ஆம் தேதி, ஆகஸ்ட் 14ஆம் தேதி பத்திரிகை, அதற்கு பிறகு 21ஆம் தேதி பத்திரிகை, 28ஆம் தேதி பத்திரிகை, முதல் பக்கத்தில் அண்ணா அவர்கள் கண்ணீர் துளிகள் என்றுதான் போட்டார். யாரெல்லாம் ஆதரவு காட்டி கடிதம் எழுதினார்களோ அந்த கடிதத்தை போட்டு 2வது பதிப்பில் 2வது வாரத்தில் தூத்துக்குடி மாவீரன் KVK சாமியுடைய கடிதம் இடம்பெற்றது. கண்ணீர் துளிகள் என்றுதான் தலைப்பிட்டார். கண்ணீர் துளிகளின் கட்சி என்றுதான் அழைக்கப்பட்டது. இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களின் கண்ணீரிலே பிறந்த கட்சி. பிறர் துன்பத்தை கண்டு பொறுக்காத வேதனையிலே பிறந்த கட்சி. அதே கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் இன்னொன்றையும் சொன்னார். கீதாஞ்சலியிலே 83வது பாடம், அற்புதமான பாடம். ஏனென்றால் கண்ணீர் பரிகாசத்துக்குரியதல்ல. பிரதமர் அவர்களே, உங்களை நான் சந்திக்க வந்தேன். உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே விவாதம் நடைபெற்ற போது, குஜராத் குறித்த வாதம் நடைபெற்ற போது, காங்கிரஸ் கட்சி கண்டன கணைகளை தொடுத்துக் கொண்டிருந்த போது, அவற்றை எதிர்கொள்வதற்காக நான் பேச எழுந்த போது, அப்பொழுது பிரதமராக அறைக்குள்ளே உட்கார்ந்திருக்கின்றார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அப்பொழுது நான் சொன்னேன், விறகு கட்டைகளை போல அடிக்கப்பட்டிருக்கிறதே, நெல்லி மாசக்கார் அஸ்ஸாமிலே, இது காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்தது. கண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. அஸ்ஸாம் மக்களின் கண்ணீர் அங்கே கரைபுரண்டு ஓடியது. டெல்லி தெருக்களிலே 84இல் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் படுகொலைக்கு பிறகு ரத்தம் ஆறாக ஓடியது. பல்லாயிரக்கணக்கான சீக்கிய குடும்பங்கள் கண்ணீர் கடலிலே தத்தளித்து துடித்தார்கள். மரம் சாய்கிற போது பூமி நடுங்கத்தான் செய்யும் என்றாரே அன்றைக்கு பிரதமர் பொறுப்பேற்றவர். என்ற கேள்விகளை தொடுத்த போது சபை திடுக்கிட்டது. வாதத்தின் போக்கு மாறியது. அப்பொழுது இன்றைக்கு பீகார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் எழுந்து சொன்னார், டுடே the hero of the debate, man of the match, வைகோ என்று சொன்னார். பாராளுமன்ற பதிவேட்டிலே இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைய இரவு 10:30க்கு நீங்கள் குஜராத்திலே இருந்து எனக்கு தொலைபேசியிலே பேசினீர்கள், நன்றி தெரிவித்தீர்கள். ஆக டெல்லி தெருக்களிலே பெருக்கெடுத்தோடிய கண்ணீர், அஸ்ஸாம் வீதிகளிலே பெருக்கெடுத்தோடிய கண்ணீர், அவற்றை நான் அன்றைக்கு குறிப்பிட்ட போது உங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் எங்கள் குலமக்கள், தமிழ் குலமக்கள், ஈழ தமிழ் மக்கள் கண்ணீர் விடுத்து கதறுகிறார்களே, அந்த கொலைகாரனை அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள், அவனையா பதவியேற்பு விழாவுக்கு கொண்டு வருகிறீர்கள். இது நியாயம் அல்ல. நாங்கள் சாந்திக்கு சென்று போராடினோம். சத்யா குறிப்பிட்டதை போல, மணிமாறனும் சோமுவும் குறிப்பிட்டதை போல, இங்கே இருக்கக்கூடிய DRR உள்ளிட்ட நாங்கள் அனைவரும் 4 மாநிலங்களை கடந்து சிறுபான்மை பிரிவினுடைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறாரே எங்கள் முராத் புகாரி,
ஒரு புகழ்மிக்க குடும்பத்தை சேர்ந்த அவர் சென்னையிலிருந்து உணவு கொண்டு வந்தார். நாங்கள் அடுத்த மாநில எல்லையை தாண்டுகிற போது கொளுத்துகிற வெயிலிலே 3 நாள் கிடந்தோம். கொட்டும் பனியிலே ரோட்டிலே கிடந்தோம். 3 மாகாணங்களை கடந்து தமிழர்கள் போராடினார்கள் என்ற வரலாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இன்னொரு கட்சிக்கு உண்டா? நாங்கள் ஏதுமற்றவர்கள் தான், காசற்றவர்கள் தான். ஆனால் எங்கள் இயக்க தோழர் ஒவ்வொருவரும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த 21 வருடங்களில் அவன் செலவழித்திருக்கிற பணம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இல்லாவிட்டால் கட்சி நடத்தி இருக்க முடியாது. இன்றைக்கு நடத்துகிறோம், நடத்துவோம், இன்னும் நடத்த முடியும். அந்த கொள்கை வைரமும் உறுதியும் இந்த இயக்கத்திலே இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு அது பரிகாச பொருள். ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழை நிகழ்க்கும். இது எங்கள் பழமொழி. திருக்குறளில் 555வது பாடல், 1330 குறட்பாக்களில் 555வது பாடல். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. கொடுங்கோன்மை அதிகாரத்திலே கண்ணீர் வெள்ளம் சர்வாதிகாரங்களை சாய்த்திருக்கிறது. கண்ணீர் வெள்ளம் சாம்ராஜ்யங்களை சரித்திரத்தில் குப்பை தொட்டியிலே தூக்கி வீசி இருக்கின்றன. பிரெஞ்சு மக்கள் வெடித்த கண்ணீர் பாஸ்டல் சிறையிலே வெடித்தது. ரஷ்ய மக்கள் கடித்த கண்ணீர் ஆகாவென யுக புரட்சியாக இருந்தது. வியட்நாம் வியட்காங்குகள் வெடித்த கண்ணீர் ஓசிமின்னுக்கு படையணிகளை சேர்த்துக் கொடுத்தது. கீப மக்கள் வெடித்த கண்ணீர் பிடல் காஸ்ட்ரோவுக்கு படையணிகளை உருவாக்கி கொடுத்தது. ஈழ தமிழ் மக்கள் வெடித்த கண்ணீர் பிரபாகரனுக்கு படையை சேர்த்துக் கொடுத்தது. அதை போல எங்கள் கண்ணீரை பரிகாசம் செய்யாதீர்கள். அதனால் தான் தாகூர் அதே கீதாஞ்சலியில் சொன்னார். 83வது அந்த பாடல் வரிகள் அவர் சொல்லுகிறார். ஓ மதர், என் தாயே, என் அன்னையே, I shall weave a chain of pearls for thy neck with my tears of sorrow. சுருக்கமாக அந்த பாடல் முழுவதும் தெரியும். சுருக்கமாக சொல்லுங்கள். ஓ அன்னையே, என் சோகம் நிறைந்த கண்ணீர் துளிகளாலே உன் கழுத்துக்கு ஒரு முத்தாரத்தை நான் நெய்கிறேன். உன் கழுத்துக்கு ஒரு முத்தாரத்தை படைக்கிறேன். I shall weave a chain of pearls for thy neck, உன்னுடைய கழுத்துக்கு, with my tears of sorrow, என் துயர கண்ணீராலே நான் உனக்கு முத்தாரம் படைக்கிறேன், முத்தாரம் சூட்டுகிறேன் தாயே. இது கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் சொன்னது. இந்த கண்ணீர் பரிகாசத்துக்குரியதா? அந்த கண்ணீருக்கும் ஈழ தமிழர்களும் எங்கள் தமிழ் குல மக்களும் வடிக்கிற கண்ணீருக்கும் என்ன வேறுபாடு? கண்களில் நீர் நிறைந்த பெண்ணே, நீ யார் என்று கேட்டான் பாண்டியத்து பெருவேந்தன் நெடுஞ்செழியன். அந்த பாண்டியத்து பெருவேந்தர்களின் நெடுஞ்செழியனுடைய வரலாற்றில் இன்னொன்றும் உண்டு. தலையாலங்காலத்துக்கு சென்ற படைகளை நடத்தி சென்ற போது சொன்னான். எதிரிகளின் படையை சிறு சொல் சொல்லிய சினங்கடு வேந்தனை அறிஞ்சவம் சிதைய தாக்கி ஒருங்கக பிடையனாகி மாங்குடு மனிதன் தலைவனாக புலவர் பாடாது வரகேன் நிலவனை கொடியன்யம் இறையன கண்ணீர் பரப்பி குடிபலி தூற்றும் கோலே நாகரிகர். மன்னர்கள் எப்படி இருந்தார்கள்? நான் இந்த களத்திலே ஜெயிக்காவிட்டால் என் மக்கள் கண்ணீர் சிந்தட்டும். கொடியவன் கொடுங்கோலன், என் மன்னன் கொடுங்கோலன் என்று என் மக்கள் கண்ணீர் சிந்தட்டும், கண்ணீர் பரப்பட்டும். கண்ணீர் பரப்பி குடிபலி தூற்றும் கோலே நாகரிகர். அதனால் தான் கேட்டான் பாண்டியத்து பெருவேந்தன், கண்களில் நீர் நிறைந்த பெண்ணே நீ யாரம்மா என்று கேட்டான். கண்ணகி பெருந்தேவி நுழைந்த போது, நீர்வார் கண்ணை யாரையோ நீ மடக்கொடியோ என்றார். அவள் சொன்னாள், என் கண்களில் கண்ணீரை பார்த்துவிட்டு காரணம் கேட்கின்ற மன்னவனே பாண்டியா, நான் சொல்லுகிறேன், ஒரு காராம்பசுவின் கண்ணிலே ஒரு கண்ணீர் துளி வந்தது என்ற காரணத்துக்காக தன் மகனை பலியிட்டானே, அந்த மனுநீதி சோழன் உலவிய சோழ மண்டலத்திலிருந்து வந்திருக்கின்றேன். எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளூர் பெண்கள் தீர்த்தோர் நன்றியும் வாயிற் கடமணி நடுநா நடுங்க ஆவிற் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே. ஆகவே நாங்கள் தமிழ் மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக பாடுபடுகிறோம். இன்னொன்றும் தெரிவிப்பேன். இயக்க தொண்டன் என்ன விரும்புகிறான்? நான் மடிந்ததற்கு பிறகு நான் நேசிக்கின்றவன்
என் மீது 2 சொட்டு கண்ணீர் விட வேண்டும். நான் எந்த கொடியை தூக்கி பிடித்தேனோ அந்த கொடி என் உடல் மீது போர்த்தப்பட வேண்டும். அது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் தொண்டன் விரும்புவது அவன் வாழ்நாளில் நேசித்த இயக்கத்தினுடைய பதாகை தன் மேனியிலே போர்த்தப்பட வேண்டும் என்று, அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அதிமுக என்றல்ல, செங்கொடி பீக்கின்ற கம்யூனிஸ்ட் தொண்டனாக கூட இருக்கலாம். அவன் விரும்புவது அதைத்தான் வள்ளுவர் அழகாக சொன்னார். புறந்தார்கள் நீர்மல்க சாகிப்பின் சாக்காடும் இறந்துகோள் தொக்கதுடைத்து. என்னை காக்கின்றவர், என்னை புறந்தவர், என்னை பாதுகாக்கின்றவர் கண்களிலே இருந்து விழிநீர் சொட்டுமானால் நான் இறந்ததற்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு சாவை பிச்சை எடுத்தாவது பெற்றுக் கொள்ளலாம். இது நல்ல பாடல். தோழர்களே, நான் சொல்லுவதை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். கண்மணிகளே, புறந்தார்கள் நீர்மல்க சாகிப்பின் சாக்காடும் இறந்துகோள் தக்கதுடைத்து. அண்ணா மறைந்தார். கோடிக்கணக்கான தமிழர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். எம்ஜிஆர் மறைந்தார். கோடிக்கணக்கான தமிழர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். காமராஜர் மறைந்தார். கோடிக்கணக்கான தமிழர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். தலைவர்களுக்கு மக்கள் கண்ணீரை அஞ்சலியாக செலுத்துகிறார்கள். புறந்தார் பாதுகாக்கிறவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தால் அப்படி ஒரு மரணம் பிச்சை எடுத்தாவது பெற்றுக் கொள்ளலாம். என்னை பொறுத்தமட்டில் எங்களை புறந்தவர்கள் யார் தெரியுமா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கண்மணிகள். நான் புறந்தார் அல்ல. மறுமலர்ச்சி திமுக தொண்டர்கள் 21 வருடங்களாக வெற்றி, தோல்வி, சோதனைகள், அடுக்கடுக்கான தோல்விகள், ஒரு தேர்தல் களத்தை புறக்கணித்து விட்டு தேர்தலில் போட்டியிடுகிற கட்சி இந்தியாவில் கட்சி நடத்த முடியாது. தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் பொதுநல அமைப்புகள் நடத்தலாம். தேர்தலில் போட்டியிடுகிற கட்சி ஒரு தேர்தலை முழுமையாக புறக்கணித்து விட்டு கட்சி நடத்த முடியாது. ஆனால் நடத்தி காட்டியிருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே தோழர்களே, இந்த பரந்த மைதானத்தில் நெடுநேரமாக நின்று கேட்டீர்கள், நின்று அமர்ந்து கேட்டீர்கள். உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த உடம்பிலே உயிர் இருக்கின்ற வரை, என் சுவாச கோஷத்திலே இருந்து நாசி வழியாக சுவாசம் வருகின்ற வரை, இந்த தாய் தமிழகத்துக்கு, நான் பிறந்த பொன்னாட்டுக்கு என்னால் இயன்ற பணிகளை தொடர்ந்து செய்வேன். நேர்மையாக, நாணயமாக செய்வேன். என் தோழர்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம் அவர்களுடைய தகுதி, நேர்மை, உழைப்பு, தியாகம் அனைத்தும் பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆக தமிழக மக்களே, உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு கட்சி இருக்கிறது. ஓடோடி வந்து உதவுவதற்கு ஒரு கட்சி இருக்கிறது. ஆபத்துக்களை தடுப்பதற்காக ஓடி வந்து உதவுகின்ற ஒரு உத்தமர் கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தின் பெயர் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழக மக்களுக்கு தொண்டு செய்கிற ஊழியர் கூட்டம், அதற்கு பெயர் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இது இன்னும் 1000 பிறை கடந்து வாழும். இது தியாக கடலிலே உருவான இயக்கம், உண்மை உழைப்பிலே வளர்க்கப்பட்ட இயக்கம், நேர்மை நாணயத்தால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம். இந்த இயக்கம் 1000 பிறை கடந்து வாழும், வெல்லும். தமிழக அரசியல், அதிகார அரசியலில் நிராகரிக்க முடியாத மகத்தான சக்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்ட தமிழக மக்களே எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்.